Discover luxury living at Blue Ocean Apartments. Our apartments blend modern design with ultimate comfort. Experience unparalleled lifestyle and investment opportunities. வணக்கம் நண்பர்களே, தராசு மேடையில் இன்று நாம் சந்திக்கின்றோம். இலங்கையில் மிகப்பெரிய பிரச்சனை சிறையில் உள்ள அரசியல் கைதிகள், தமிழ் அரசியல் கைதிகள். இந்த கைதிகள் விடுதலை தொடர்பாக கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக தமிழ் மக்கள் போராடி வருகின்றார்கள். இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய சொல்லி தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பான அமைப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மனித உரிமை அமைப்புகள் தொடர்ந்து சொல்கின்றன அந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று. ஒவ்வொரு அரசாங்கமும் அரசியல் கைதிகள் தொடர்பாக ஒவ்வொரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றன. கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கம் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதில்லை என்ற நிலைப்பாட்டை எடுத்தது. மஹிந்த ராஜபக்ஷவும் அவ்வாறுதான். ஏனெனில் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்தால் சிங்கள மக்கள் மத்தியில் தங்களுக்குள்ள ஆதரவு குறைந்துவிடும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அவ்வாறு அவர்கள் மிக இறுக்கமான நிலைமைகளை கடைபிடித்தார்கள். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக சிறைகளில் நோயோடும் துன்பத்தோடும் வாழுகின்ற தமிழ் அரசியல் கைதிகளின் நிலைமைகள் என்ன என்பது தொடர்பாக பலதரப்பட்ட தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அவர்கள் சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நாட்டில் உள்ள சிறைகளில் அரசியல் கைதிகள் என்று யாரும் இல்லை என அனுர அரசின் நீதி அமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். இது தமிழ் மக்கள் மத்தியிலே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விடயங்கள் தொடர்பாகவும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரங்கள் தொடர்பாகவும் ஆய்வாளர் MM நிலாம்தீன் அவர்களோடு இன்று நாம் தராசு மேடை நிகழ்ச்சியில் கலந்து பேசுவோம். தராசு மேடை நிகழ்ச்சிக்கு MM நிலாம்தீன் அவர்களே, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நன்றி நேர்களே. இந்த அரசியல் கைதிகள் விடயங்கள் தொடர்பாக நீதி அமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார குறிப்பிட்ட கருத்து தமிழ் மக்கள் மத்தியிலே பெரும் அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறது, மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படியானால் வடக்கில் தேர்தல் காலங்களில் அனுர குமார திசாநாயக்கா தேர்தல் பிரச்சார மேடைகளில் பேசிய விடயங்கள் வெறும் போலியான ஏமாற்று பேச்சு தானா என்று தமிழ் மக்கள் கேட்கிறார்கள். உண்மையில் அது ஏமாற்று பேச்சு தானா? நிலாம்தீன். உண்மைதான். இதே கருத்தை தான் கோட்டையர் காலத்துல முன்னாள் நீதி அமைச்சர் விஜய ராஜபக்சவும் தெரிவித்திருந்தார். ஜேவிபி அரசின் நீதி அமைச்சரும் அதே கருத்தை தான் சொல்கின்றார். பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் உள்ளார்கள் என்று அவர் நினைக்கிறாங்க. அவர்களில் சிலருக்கு தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது. சிலருக்கு வழக்குகள் நீண்ட காலங்களாகவும் குறுகிய காலங்களாகவும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் நாடளாவிய ரீதியில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களின் பெயர் பட்டியலை விரைவாக தயாரிக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். மேலும் அந்த பட்டியல் தயாரிக்கப்பட்ட பின்னர் சட்டமா அதிபரின் திணைக்களத்தின் ஆலோசனைகள் பெறப்படும் என்றும் அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது தொடர்பாக இன மத மொழி பேதங்களுக்கு அப்பால் நியாயமான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு இலக்காக கொண்டுள்ளது என்று ஒரு போல்டாகவும் அந்த அமைச்சர் சொல்லி இருக்கின்றார். அதாவது தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை தான் இந்த அட்டர்னி ஜெனரல் ஆபீஸும் இந்த டிபார்ட்மெண்ட் செய்ய போறாங்க. தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் குறித்தான ஃபைல்ஸ்களை TID தயாரித்து நீதிமன்றத்தில் அனைத்து அவர்களுக்கு நிரந்தர சிறை தண்டனை பெற்றுக் கொடுக்கத்தான் இந்த அமைச்சர் ஹர்ஷ நாணயக்காரர் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு துன்பகரமான செய்தி என்றாலும் வடகிழக்கில் ரோட் பிளாக், ஆர்மி செக் பாயிண்ட், யாழில் ரோட் ஓபன், 20% CB பில் குறைவு மற்றும் லஞ்ச ஒழிப்பு முன்னெடுப்புகளை எல்லாம் நாங்கள் வரவேற்கலாம். ஆனால் தமிழ் மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தமிழ் மக்கள் மட்டுமல்ல முஸ்லிம் மக்களும் தான். குறிப்பாக சொல்ல போனால் இந்த மைனாரிட்டி மக்களுக்கு இந்த அரசாங்கம் எதுவுமே செய்ய போவதில்லை. சிரித்து மயக்கி அனுரவின் சிரிப்பும் அந்த டிராமாவும் மக்கள் மத்தியில் ஈடுபட்டுச்சு, வெற்றி பெற்றார்கள். இப்ப நாரவாய் வேறவாய். எனவே எந்த அளவுக்கு இந்த தமிழ் முஸ்லிம் மக்களின் ரைட்ஸ் அவங்களோட உரிமைகளை பறிக்க முடியுமோ அதையெல்லாம் பறிக்க போறாங்க. அந்த ஒரு வகையை தான் நாங்கள் கடந்த ஒரு 5 நாளுக்கு முதல் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஒரு முஸ்லீம் நீதிபதி ஒருவர் முகமது லாகிர் அவர்கள் வந்துட்டு அந்த திட்டமிட்டு பழிவாங்கப்பட்டானு. அதே போன்றுதான் ஜஸ்டிஸ் நீதிபதி இளஞ்சலின் அவர்களும் வந்துட்டு நீக்கப்பட்டிருக்கின்றாரு. பென்ஷனி போயிட்டாரு. அவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணுமே, அவன் கொடுக்கலையே. அப்ப ஒரு திட்டமிடப்பட்ட சதி மூலம் இந்த 2 இனத்தின் மத்தியிலும் அவங்க கட்டவிழ்த்தோட ஒரு பந்தத்தை கொண்டு மறைமுகமாக வச்சு சிரிச்சிட்டு இருந்த மயக்கி வாக்கு பெற்றுக்கிட்டு ஒரு மோசமான செயற்பாடுகளில் இந்த அரசு ஈடுபடுதை. வடக்கில் தெரிவு செய்யப்பட்ட 3 JVP தமிழ் எம்பிக்களும்
வடக்கு மக்களின் பிரச்சனைகள் பற்றி எதுவுமே பாராளுமன்றத்தில் பேசுவதில்லை என்ற ஒரு அதிருப்தி நிலை தற்பொழுது தமிழ் மக்கள் மத்தியில் உருவாகி இருப்பதாக தெரிகிறது. அது சரியா? அது உண்மைதான், அது உண்மையா, எந்த மாற்றமும் இல்லை. அவர்கள் ஒருபோதும் பேச முடியாது. அவர்கள் அப்படி நாடாளுமன்றில் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டால் என்ன பேச போகின்றார் என்பதை முன்கூட்டியே டெல்வின் செல்வாக சமர்ப்பிக்கப்பட்டு அவற்றை அவர் படித்து பார்த்து ஓகே கொடுத்த பின்பு அவற்றை அவர் படித்து பார்த்து ஓகே பெற்ற பின்புதான் அனுமதி கிடைக்கும். நிழல் ஜனாதிபதி அனுமதி கொடுக்க வேண்டும். அந்த அனுமதி கூட எப்போதும் கிடைக்காது. அதனால் வடக்கை 3 எம்பிக்கள் மட்டுமல்ல, ஜேவிபி இருக்கின்ற எந்த ஒரு எம்பிக்கும் பேச முடியாது, ஒரு நேர்காணல் கொடுக்க முடியாது. அவர்கள் ஒரு அஜெண்டா கீழே ஒரு அஜெண்டா கீழே கட்டுப்பாட்டு இப்ப இதைத்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு நடைமுறை சாத்தியப்பாடு கொண்டு வருகின்றார்கள். ஜேவிபி அரசுல இருக்கிற அவங்களால எதுவும் பேச முடியாது. இப்ப இளஞ்செழியன் மாணிக்கவாசன் இளஞ்செழியன் அவர்களை பத்தி எவ்வளவு பேசலாம், அவங்க பேசலையே. ஒரு தமிழ் எம்பி கூட பேசல அவங்க இருக்கிற ஒரு பார்த்தால. எனவே அவங்களால கடைசி வரையும் பேச முடியாது. அவங்க இந்த மாறாந்த சாம்பளத்தையும் எடுத்துக்கிட்டு 4 பேருக்கான நியமனத்தையும் மாட்டிக்கிட்டு அந்த மாதிரி தெரிய வேண்டியவர்களுக்கு அவர்கள் எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, சிவஞானம் ஸ்ரீதரன் போன்றவர்கள் தங்களுடைய பர்சனல் விஷயங்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர பாராளுமன்றத்தில் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள், தீர்வுகள், இந்த எது பற்றியும் பேசுவதாக தெரியவில்லை. நான் தொடர்ச்சியாக இந்த பாராளுமன்ற உரைகளை அவதானித்துக் கொண்டிருக்கின்றேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அது உண்மை. ஸ்ரீதரன் மாஸ்டர் உண்மையிலேயே பொதுமக்களை அதுதான் சொல்ல வரேன். நான் ஒரு 10 ஆண்டுகாம தலைவர் சம்பந்தம் இருக்கும் போது சொன்னேன், வடக்கில் இருக்கிற முதியோர் இல்லம் வேண்டாம், இந்த தமிழ் கட்சிகளோட தலைவங்கிட்ட அனுப்பிடணும். 80 வயசு தாண்டி என்ன பண்ண போறாங்க இவங்க? அனுப்பிட்டு எல்லாம் பாலுக்கு நானே கேட்க போறேன், எனக்கு என்ன இருக்குது? இதை நான் வன்மையா கடந்த 9 வருஷமா நான் சொல்லி வரேன். இந்த பெருசெல்லாம் நீக்குங்க என்றால் இந்த பெருசால ஒன்றும் நடக்குது இல்லை. அதை இந்த டிஎன் சில்வாபுல பெருசுதான் இந்த தமிழ் கூட்டமைப்பு பெருசில் இருந்துக்கிட்டு ஒன்றும் பண்ண விடுது இல்லை. ஸ்ரீதரன் மாஸ்டர் பொதுமக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பேசல. அவரை பிடிக்க போறதான், ஏர்போர்ட்ல அரெஸ்ட் பண்ண போறதான், அவன் இந்த சிஐடிக்காரன் பிடிக்காம, அது உண்மைதான், அது போலதான். அவர் ஒரு தனிப்பட்ட சொந்த விடயங்களை பத்தி பேசுறாங்களே ஒழிய இந்த மக்கள்ல பிரச்சனை பேச போல. இப்ப இதை ஸ்ரீதரன் மாஸ்டர் உண்மையிலேயே இந்த இளைஞர்கள் அவர்களை பேச எடுத்து பார்லிமெண்ட் கேட்கணுமா இல்லையா? 3 தினங்கள் அப்போகுது. யாராவது ஒரு தமிழ் எம்பி அதை பத்தி கேட்கப்படாதா? அவர் என்ன இளைஞர் அவர்கள் மாநிலத்தில வந்திருக்காரு. அவர் எல்லா சமூகத்தாலையும் சிங்கள மக்களாக கூட மதிக்கப்படுகிற ஒரு ஜட்ஜ். நான் அவரை 7 ஆண்டுக்கு முதலே கூறியான்னு அவரை நாங்க வடக்கில் முதலமைச்சராக காண ஆசைப்படுகின்றனர். அவர் இப்ப நீதிபதி இல்லை, நாங்க இப்ப நெருங்கி செயல்பட போறோம். இறைவன் நாடுகின்ற போது அது நாங்க ஒரு பெரிய முயற்சி எடுப்போம். ஸ்ரீதரன் மாஸ்டரை பொறுத்தவரை பொதுமக்கள் விடயங்களை பேசுறாருல, அவர் இப்போ அவருக்கும் சுமந்தன் அவர்களுக்கும் போற போட்டிக்குள்ள அவர் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள துண்டாக்கான துணியாக்கான பாக்கறை ஒழிய அவர் பொதுமக்களை பிரச்சனை பத்தி பார்க்க அவருக்கு டைம் கிடைக்காது. எனவே இந்த ஸ்ரீதரன் மாஸ்டரும் கூட ஒரு உதவகரமெல்லாம் எனக்கு வழங்குது. வடக்கில திட்டமிட்டு ஜேவிபி அலை ஒன்றை உருவாக்கினார்கள். ஜனாதிபதி தேர்தலின் பொழுதும் ஏனைய பாராளுமன்ற தேர்தலின் பொழுதும் உருவாக்கினார்கள். பொய் வாக்குறுதிகளை அனுரகுமார திசநாயக்க அள்ளி வீசினார் என்று தமிழ் மக்கள் சொல்கின்றார்கள். தமிழ் கட்சியை உடைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு சதி நடந்துள்ளதாக தமிழ் மக்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த விஷயம் எவ்வளவு தூரம் உண்மை? அது உண்மை. அது உண்மையான ஒரு உளவு தகவல் இப்பதான் வெளியாகுது. அதாவது புலிகள் உடைக்கப்பட்ட பின்னர் தமிழ் கட்சியார் அவங்களோட பலம். இதை நான் போராட்டம் சொல்லிக்கிறேன். தமிழ் மக்களுக்கு 2 பலம் தான். எந்த மகாராஜா வந்தாலும், எந்த ஆணாளப்பட்டவன் வந்தாலும், தமிழ் மக்களின் வடக்கு மக்களின் பலம் புலிகள். அதை யாரும் அசைக்க முடியாது. புலிகண்டாலே இவங்களுக்கு யூரின் போற அளவுக்கு அது அச்சம் காட்டுச்சு, இவங்க ஓட விரட்டுச்சு. அது உண்மைதான். அந்த உடைப்புக்கு பின்பாடு, புலிகளின் உடைப்புக்கு பின்பாடு தமிழ் கட்சி மேல சம்பந்தம் இருக்கும் வரை அந்த ஒரு பலம் அவங்க அந்த கட்சி தான். என்றால் அவங்க எவ்வளவுதெல்லாம் பார்த்தாங்க. மைந்தர் போய் பார்த்தாரு, ரணில் போய் பார்த்தாரு, அந்த மக்கள் யாருக்கும் அசைஞ்சு வாக்கு போடல. இவங்க ஒரு திட்டம், அதாவது இந்த படித்தவன் இவங்க ஒரு சதி திட்டம் போட்டாங்களே. அந்த சதிக்குள்ளதான் இந்த இளஞ்செழியன் அவர்கள் இந்த அவர பென்ஷனும் வருகுது. அப்ப இந்த தமிழ் கட்சியை உடைக்கணும், அந்த ஒரு கவர்ச்சி. அதாவது இந்த ஜேவிபி பத்தி எல்லோருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியாது. அந்த சிங்கள பகுதியில இருந்து வர தமிழ் இல்லதானே. எனவே அந்த ஜேவிபி பத்தி தெரியாதால இந்த அனுரோட மயக்கத்துக்குள்ள எல்லாரும் மயங்கிட்டாங்க. அதாவது சரி தெரியா சொல்ல போனால் அனுரோட அந்த டான்ஸ் ஆட்டம் போது இந்த நடை ஸ்டீலும் ஒரு கவர்ச்சி எனக்கும் அது இருக்காது இப்போது. எனவே அந்த ஒரு கவர்ச்சிக்குள்ள வந்தாங்க. அதனால அவங்க அந்த புலிகளின் பலம் தமிழக பலம் ஒன்று உடைக்குது.
அதை உடைக்க வேண்டும் என்று மஹிந்த தொட்டு சிங்களத்தின் இலக்கு. கடந்த 10 வருடங்களாக எனது நேர்மையான பல முறை சொல்றது மாதிரிதான் தமிழ் மக்கள் பலம், தமிழ் கட்சி அதை யாரும் கருத்து இல்லை. தமிழ் கட்சியும் தமிழ் எம்பிக்களும் மக்களுக்காக மக்களின் குறைகளை பார்க்கவில்லை என்றால் மக்கள் ஒதுக்குவார்கள், அவர்களை ஓரங்கட்டப்படுவார்கள். அத்துடன் தமிழ் கட்சியின் முதியோர் இல்லம் மூடப்பட வேண்டும் என்றும் அடிக்கடி நான் சொல்லி இருக்கிறேன். இதைத்தான் நான் சொல்லி வந்த காரணம். இப்போதும் சொல்கிறேன், தமிழ் கட்சியினர் தங்களது சக்களத்தி சண்டையை விட்டு முதியோர்களை நீக்கிவிட்டு இளம் வயதினர் கொண்டு வரப்பட வேண்டும். தமிழ் கட்சி மீது வடக்கின் மக்கள் கொண்ட அதிருப்தி, வெறுப்பு, கோபம் ஜேவிபி அலைக்குள் மக்கள் அல்லுண்டு போனது உண்மைதான். இந்த அல்லுண்டு போன அலையை அப்படியே வைத்திருக்க வேண்டும் என்ற நோக்கில் ஜேவிபி அரசு வடக்கின் அதிகமான தமிழ் போலீசாரை கொண்டு வர போகுது. பாருங்க, தமிழ் போலீஸை கொண்டு வர போறாங்க. அப்ப தமிழ் போலீஸ் நியமனம் மூலம் தமிழ் மக்களை தமிழரை ஆளும் தன்மை வந்து உருவாக்க போறாங்க. அப்ப அவங்க திட்டமிடப்பட்ட சதி என்ன? இந்த தமிழ் கட்சியை உடைக்க நல்ல சுமந்திரன் குறிவைக்கப்பட்டிருக்கு. அவருக்கு தெரியாது, அவருக்கே தெரியாது. அவங்க சக்தி வாய்ந்தாங்க, அவருக்கே தெரியாது. தோற்கடிக்கப்பட்ட பின்னால என்ன சக்தி இருக்கிறது, இனிமேல் அவங்கள பார்க்கலாம். எனவே அங்க பலம் பொருந்தியவர்களும் பலம் பொருந்த அதிகாரிகளும் தமிழ் முஸ்லிம் மக்கள் வந்து நீக்கப்படும் என்பது. அதை தாண்டிதான் வேறு கொழும்பு முஜிபுர் ரஹ்மான் பண்ணிருக்கிறாங்க. அங்க 101 வாக்குக்குள்ள தப்பி பிழைச்சது தம்பிரான் புண்ணியம் என்று இவர் ரஹோவைக்கும் தப்பி வந்திருக்காரு. ஆனா ரிஷாட் அங்க கொஞ்சம் நல்லா வேட்டையாடினார், இல்லாட்டி அவரும் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். ஆனா இருந்த என்ன பையன், இவங்கெல்லாம் இந்த மக்களின் உரிமை பத்தி யாரும் கேட்க வரல. ஆனா இவங்களை பத்தி கவலை இல்லை. வடக்குல ஒரு பலமான ஆட்சியும் ஒரு பலமான ஆட்சியாளர் இருந்தால் மட்டும்தான் தமிழுக்கு பாதுகாப்பு. நாங்க பேசுற மொழி என்ன, தமிழ். இதை மக்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. ஆனால் இன்னும் ஒரு விஷயம் என்னவெனில், சுமந்திரனுக்கு எதிராக ஸ்ரீதரன் இறங்கி இருக்கிறாரா? பாராளுமன்றத்திலே இவ்வளவு பெரிய திட்டமிட்ட குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்தார். என்னவெனில், சுமந்திரன் மீது விசாரணை நடத்துங்கள், தன்னுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. அங்கேயே ஒரு பெரிய குழப்பமான நிலைமை தோன்றுகிறது தமிழரசு கட்சிக்குள். ஆகவே இந்த பிரச்சனை தீராமல் எப்படி தமிழ் மக்கள் இவர்களை நம்புவார்கள்? ஸ்ரீதரன் மாஸ்டர் லேசா செய்ய வேண்டிய விடயம், ஏர்போர்ட்ல நான் 2 தடவை கனடா போய் வந்திருக்கிறேன், எந்த பாஸ்போர்ட்ல எந்த பிள்ளையும் போடப்படவில்லை. இப்ப சொல்லுங்க பாஸ்போர்ட்ல அழிஞ்சு இருக்குது, அது போல இது போல சொன்னால் நீங்க உடனே சிஐடி அங்க யார் அந்த ஸ்போர்ட் இருந்தாங்களா? நீங்க என்ன சுமந்திரம் மேல பழி சொல்றீங்க? என்ன சுமந்திரம் ஒண்ணு சுட்டுக்கொள்ள துப்பாக்கி வச்சுக்காரா? இதெல்லாம் சொல்லப்ப நமக்கு ஆத்திரம் வரும்ல. ஒரு பிழையான கருத்துக்களை கொண்டு நீங்க அரங்கேற்கிறீங்க பார்லிமெண்ட்ல. உங்களோட கட்சிக்குள்ள பேச வேண்டிய விடயத்தை கொண்டு நீங்க பார்லிமெண்ட்ல அரங்கேற்றி உலகம் சிரிக்க வைக்கிறீங்க பாருங்க. அது வந்துட்டு ஒரு சின்ன பிள்ளைத்தனம். உங்களுக்கு என்ன அச்சுறுத்தி அவர் கொடுக்க போறாரு? இப்ப நமக்கு சுமந்திரம் மாறும் வச்சானா? எனவே அதெல்லாம் ஒரு அதாவது பயப்படுறாரு. அதற்கு பயப்படுறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. என்றால் சுமந்திரன் கட்சிக்குள்ள தலைமை பதவி எடுத்துருவாரோ வந்துருவாரோன்னு பயம் அச்சம் இருக்குது. நாங்கள் 10 ஆண்டுக்கு மேல ஸ்ரீதரன் மாஸ்டர் ஒழுங்கா இருந்தா ஏன் இந்த இது அவருக்கு ஒரு சரியான ஒரு தீர்மானம் இருக்கு தெரியலையே. ஏர்போர்ட்ல ரவுபாய்க்கும் பேசி கொண்டு போறால் அப்ப ஒரு சின்ன விட அப்ப அவங்க என்ன சந்தேகப்படுறாங்க என்றால் சிஐடி குரூப்பால சுமந்திரன் சொல்லப்பட்டுதான் தடை செய்யப்பட சுற்றி வளர்க்கிறான். நமக்கு தான் சுற்றி வளர்ச்சி பழக்கம் இல்லைல்ல. நேர சொல்ல வந்தால் இவரை சுமந்திரன் தான் சென்னைக்கு போகும் பிளாக் பண்ணாருன்னு சொல்றாங்க. சுமந்திரன் தன் கருத்தோர் ஊடக மீட்டிங் சொல்லியிருக்கிறார், இதுக்காகத்தான் இருக்கலாம். ஆனா ஸ்ரீதரன் சொல்றாரு, மாத்து சொல்றார், தான் அந்த தடை செய்யப்பட்ட ஆரையும் சந்திக்க போகலன்னு. அந்த கருத்துக்கு 2 பேருக்கு ஒரு முரண்பாடு இருக்குது. அப்ப சுமந்திரனுக்கு எப்படி தெரியும் அவர் இவரைத்தான் சந்திக்க போறான்னு? ஏன்னா அவங்களோட விஷயங்களுக்கு பார்லிமெண்ட் அரங்கத்தை வரக்கூடாது. சுமந்திரன் அவர் பயப்படாங்க ஒண்ணுமே இல்லை. சுமந்திரன் துப்பாக்கி வச்சுட்டு இவரை சுட்டு தள்ள போறா, பாதுகாப்பு தேவை. ஏர்போர்ட்ல என்ன நடந்ததுன்னு அந்த டைமையும் நாளையும் நேரத்தையும் சரியா சொல்லி அரசாங்கம் அதை விசாரணை செய்யணும். யாரா உன்னை பிடிச்சான்னு சொல்லணும். எவன்டா பிடிச்சா இருக்கிற பிடிச்சான்னு கேட்கணும். ஒழுங்கா அந்த ஆள் 2 பேரும் கனடாக்கு போய் வந்துரு, பாஸ்போர்ட் எந்த பிள்ளையும் இல்லை. அப்ப ஏதோ ஒரு சதி நடந்து இருக்குது. இங்க அவரு சொல்ல போன விடயத்தை பார்த்தா ஒரு சதி பின்னர் அதுக்குள்ள இருக்குதான். அதுக்கு யாரும் சிஐடி சொல்லட்டுமே. நீ எப்படி இப்ப சுமந்திரன் அப்படி சுத்துவாய், அதுக்குள்ள எவ்வளவு இருக்கலாம்? அவர்தான் சொல்லணும் இருக்கா, யார் செஞ்சிருப்பா சொல்லட்டுமே தைரியமா. ஜேவிபி அரசாங்கத்தில் சமஷ்டி தீர்வு திட்டம் பற்றி தமிழர் தீர்வாக அது இருக்கும் என்று பேசப்பட்டது. இப்பொழுது தமிழ் கட்சிகளும் சமஷ்டியை கையில் எடுத்திருக்கிறது. ஏவிபி அரசு தமிழர் தீர்வாக சமஷ்டியை கொடுக்கும் நிலை இருக்கிறதா? அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாத்தியம் இல்லை என்று நான் சொல்லுவேன். ஏனெனில் பொது தேர்தல் முடிந்த கையோடு மாகாண தேர்தல் ஒழிக்கப்பட்டு புதிய அரசியல் யாப்பு கொண்டு வரப்படும் என்றுதான் தில்வின் சில்வர் சொல்லியிருந்தார். அப்போது அவரது கருத்து குறித்து பல எதிர்ப்பு அலைகள் உருவானது. நான் அப்படி கூறவில்லை என்று அந்தர்பலி அடித்தார் இதே தில்வின் சில்வா. இந்த அரசியல் மாகாண தேர்தலை நடத்தப்படுமா என்பது ஒரு சந்தேகமாக இருக்கு. அது முதலாவது பிரச்சனை. ஆனாலும் மாகாண அமைப்பில் எந்த ஒரு நலனும் எல்லாமே ஆளுநர் அதிகாரத்தின் கீழ் உள்ளது. அதனால்
வீண்பிரயம் கொண்ட மாகாண சபை ஒழிக்கப்பட வேண்டும் என்பது அறிவுபூர்வமான கருத்து. ஆனால் தமிழர் தீர்வு அங்கு வழங்கப்பட வேண்டும். ஆனால் ஜேவிபி அரசு தேர்தலுக்கு முன்னரான கொள்கை சிந்தனையாக இருந்தது வேறு, இப்ப வேறு. தேர்தல் வெற்றிக்கு பின்னர் மறைமுகமாக பௌத்த இனவாத சிந்தனையாகவும் சிறுபான்மை இனத்தின் மீது வன்மம் கொண்ட அரசாங்கமும் மாறியுள்ளது. அப்ப இவங்ககிட்ட நாங்க இப்படி சமைச்சு செய்து பாக்குறேன். தேர்தலில் அவங்க முதலாவது தேர்தலில் சொன்னாங்க இந்த நாங்கள் இந்த பயங்கரவாதிகள் என்று யாரும் இல்லை, எல்லாம் அரசியலுக்கு அது விடுதலையாகும். இப்ப எல்லாம் மாறி நிற்கிறாங்கன்னு இவங்க அடிக்கிற அந்தல் பாட்டு இவங்களுக்கே மாறி அடிக்கும். ஆனாலும் நாங்க ஒருபோதும் இவங்கிட்ட சமஸ்தை எதிர்பார்க்க முடியாது என்பதை அறிந்து சொல்வேன். அப்படி என்னால் ஜேவிபி அரசாங்கத்தில் தமிழருக்கு தீர்வாக எதுவுமே கிடைக்காது என்று நீங்கள் சொல்ல வருகின்றீர்களா? நிச்சயமாக ஜேவிபிக்கு தமிழர் தீர்வாக எதையும் கொடுக்கும் தீர்த்திட்டம் எதுவும் அவங்கள்ட்ட இல்லை. ஜேவிபி காரர்கள் எந்த மாற்றமும் இல்லை. நல்லது உதாரணம் தான் சந்திரிகா ஆட்சி காலத்தில் சுனாமியின் பின்பாக புலிகள் அமைப்பும் அரசும் இணக்கம் காணப்பட்ட பின்பு வடகிழக்கில் சுனாமி அனர்த்த நிவாரணம் மற்றும் மீள் கட்டுமான பணியை செயல்படுத்த போஸ்ட் சுனாமி ஆபரேஷனல் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் என்ற ஒரு அமைப்பை, ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி இந்த அமைப்பு என்பது அரசியல் அதிகாரமும் இல்லை, ஆனாலும் அந்த ஒரு செமி கவர்மெண்ட் மாதிரி தான் அவங்க ஆர்கனைசேஷன் வச்சிருந்தாங்க என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு தற்காலிக மனிதாமை அமைப்பாக தான் உருவாக்கப்படுது. சுனாமியின் போது உயிர், உடைமை, வீடு, தொழில் சார்பு இழந்து நிற்கதியான மக்களுக்கு உதவும் நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட அந்த திட்டம். ஆனால் அதை பொறுக்க முடியாத இந்த ஜேவிபி கும்பல் இந்த அமைப்பான தனிநாடு நோக்கிய அமைப்பு என சித்தரித்து நாடு முழுவதும் விஷம் காக்கி இனவாதம் விதைத்து போராட்டங்கள் செய்தார்கள். மட்டுமா இந்த அமைப்பை இயங்க விடாது தடை செய்ய வேண்டும் என்று 3 FR ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வழக்குகள் போட்டு அப்போதைய ஜேவிபி எம்பிக்கள் வழக்கு தாக்கல். யாரு இப்போது ஆட்சியில் இருக்கிற சிரேஷ்ட 3 ஜேவிபி எம்பிக்கள், அதில் ஒன்று ஜனாதிபதியும் கூட. அந்த வழக்கை முன்னின்று நடத்தியவர் இப்போதைய அமைச்சர் சுனில் ஹெட்டி. இவர்களது எவ்வாறு வழக்கை ஏற்றுக்கொண்ட சுப்ரீம் கோர்ட் போஸ்ட் சுனாமி ஆபரேஷனல் மேனேஜ்மெண்ட் அமைப்பு இயங்குவதை தடை விதித்து ஸ்டே ஆர்டர் கொடுத்தது. அதன் பின்பு இந்த அமைப்பை இயங்க விடாமல் தீர்ப்பு அளித்தது. இப்ப சுனாமி அழிவில் ஒரே நாளில் 6000 மக்கள் உயிர்களை, அதாவது இந்த வடக்குல முல்லைத்தீவு பக்கம் தான் உயிரழிவு கூட, கிழக்குல திருவண்ணாமலைக்கு அடுத்தாப்புல நான் சொல்லுவேன். இந்த சுனாமிக்கான நான் இருக்கிறேன், அப்ப அந்த லண்டனுக்காக நான் வந்து இருக்கிறேன்னா, அப்ப வடக்குல முல்லைத்தீவு பக்கம் தான் கொஞ்சம் தாழ்ந்த பிரதேசம் போல 6000 உயிர்கள் கொல்லப்பட்டுச்சு. மக்களுக்கான மறுவாழ்வு உதவிக்கான அமைப்பை தடை செய்து தீர்ப்பு வெளியான போது இந்த சுப்ரீம் கோர்ட் வாசலை முன்பாக வெற்றி கழிப்பில் ஈடுபட்டவர்கள் இப்போ இருக்கின்ற 3 சிரேஷ்ட அமைச்சர்கள், அதில் கொண்டு யாழ்ப்பாணம் இருக்கின்றவர். இலங்கையின் அரசியல் அமைப்புக்கு எதிரானது அப்போது தீர்ப்பளித்தவர் இந்த CJ சரத் அண்ட் சில்வா. பயங்கரவாத அமைப்புடன் அரசாங்கம் எந்த ஒரு உடன்படிக்கையும் கைச்சாத்திட முடியாது என தெரிவித்து இந்த பீட்டம் அமைப்பு சட்ட ரீதிக்கு சட்டவிரோதமாக என்று பாதித்தார்கள். அப்போது இந்த ஒப்பந்தத்தை ஜாதிக ஹேல உரிமை இப்படிப்பட்ட ஜேவிபி ஆட்சிக்கு வந்த பின்பு மாற்றம் வரும் நாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் PTA சட்டத்தை மாற்றப் போவதில்லை, தமிழ் கைதியை விடுதலை செய்ய போவதில்லை. ஒரு வகையான தந்திர புத்தியுடன் தமிழர்கள் ஜேவிபியால் கையாளப்படுவார்கள். எனவே தமிழர்கள் சார்பாக எந்த ஒரு தீர்வும் ஜேவிபியால் இல்லை, அவருக்கு ஒருபோதும் கொடுக்க போவதில்லை, நாங்க எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஜேவிபி என்ன சொல்கின்றது? இது NPP அரசாங்கம், ஜேவிபி அல்ல. ஆகவே நாங்கள் NPP ஒரு சுமூகமான நிலைமையில் தான் செல்வோம், பழைய ஜேவிபி இது அல்ல என்று திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே, அது பிழையா? இது இந்த சினிமா படங்கள்ல பார்த்தோம் என்றால், ஒரு போலீஸ் ஸ்டேஷன், நல்ல நிறைய படங்கள்ல பார்த்திருக்கோம், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போர்டு இருக்கு, டக்குன்னு போய் சாராய கடையா மாறும். நிறைய படங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன். அதாவது போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் நிலையம் என்று ஒரு போர்டு இருக்கும், திடீர்னு அது சாராய கடை போர்டு இருக்கும். அந்த மாதிரி தான் இது. இப்ப NPP யார் அங்க வந்திருக்கிறாங்க? NPP இறக்குனா நான் யாரு இனங்க தெரியாது. NPP எல்லாமே ஜேவிபி கும்பல் தான். அப்ப ஜேவிபி கும்பல்ல புதுசா கொஞ்சம் பேர் இணைந்தாங்க. ஜேவிபியை விட்டு இப்ப இந்த NPP சொல்றாங்க. அது உங்களுக்கு உதாரணம் சொல்ல விரும்ப உதாரணம், இந்த அரசன் மௌலவி பிஹாரி இந்த சிங்கள கோட்டையின காலத்துல மிகவும் தீவிரமாக முஸ்லிம் மக்களுக்கு எதிராக அடிச்சு பீத்திய போது பிஹாரியை சேர்ந்த அரசன் மௌலவி சிங்கள மொழிபெயர்ப்புல கொடுத்திருந்தார், நிறைய இந்தியில கொடுத்திருந்தார். அவர் இந்த ஜேவிபி கும்பல முக்கியமான தளபதியில கண்டு பேசியிருந்தார். பொது தேர்தலில் கொஞ்சம் அறிவுபூர்வமான ஆக்களை போடுவோம், அவங்க போட விரும்பல. அவங்களோட கும்பலுக்குள்ள உள்ள ஆக்களை தான் போட பார்த்தாங்க. அதாவது திட்டமிடப்பட்டு தமிழ் முஸ்லிம் மக்கள்ல இருந்து
கொஞ்சம் இந்த வீக்கான ஆட்களை தான் போடுறாங்கன்னு ஏற்றுக்கொண்டாங்க. அதை நான் அண்மையில அவங்க சொல்லிட்டாங்க, என்கிட்ட சொன்னாங்க. நான் நிறைய பேரை பார்த்த வாயில், அதாவது அது மட்டக்களப்பில் இருக்கட்டும், யாழ்ப்பாணம் 3 பேரும் மட்டக்களப்பில் பிளஸ்1, திருவண்ணாமலையில அவர் பிரதி பொருள் மினிஸ்டர். அவர் வந்துட்டு ஒரு 20 ஆண்டுக்கு முன்னாலே கேள்விக்கிறார். அப்ப அவர் கொஞ்சம் ஆக்டிவிட்டி செய்யக்கூடிய அங்க இருக்கிறார். அவரை தவிர என்னுடைய பார்வையில மத்த எல்லாமே வீக் பார்ட்டி தான். அது தமிழா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும். முனீர் மௌலவி கூட அவர் எவ்வளவு காலம் சேர்ந்தாரு, அவர் மௌலவி கொண்டு அவர் கூட இந்த மானங்கிட்டு தான் அதுல குந்திருக்கிறார், வீச்சுக்கு இருக்கிறார். எனவே அவங்க ஒரு வீக்கா நாக்களை இனங்கண்டு தான் அவங்க கடிச்சிக்கிறாங்க. கருத்து என்ன, அது என்ன பலமான நீ போடணும்னு ஒரு பலமான கொண்டு வரலாம் இல்ல, அவங்க இயங்க மாட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் அந்த ஒரு மோசமான அந்த புத்தியை வச்சுக்கிட்டு, அந்த வெளிய புத்தியை வச்சுக்கிட்டு இவங்க சொல்றதே நாங்கள சுமக்கலான்னு. உங்களாக்களை யாருமே சுமக்கலாரு, உங்களாக்களை சீனியர்காரங்களை தவிர. அதான் நாங்க சொல்றோமே, ஒரு 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 பலமான ஆட்சி என்னன்னு 159. ஆனா எல்லோருமே பலவீனமானவர்கள். அதனால்தான் உங்களை இந்தியா கொச்சிக்காரங்க போகுது. நீங்கள் பல நேர்காணல்களில் கூறி வருவது வடக்கு கிழக்கு என்பது இந்தியாவினுடைய பாதுகாப்பு பிரதேசம் என்று அடிக்கடி குறிப்பிடுகின்றீர்கள். வடக்கு கிழக்கு கடல் பிரதேசம் இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டில் வரும் என்று குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் இந்திய நிறுவனத்திற்கு வழங்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். அப்படியானால் வடக்கு கிழக்கு கடல் பிரதேசம் இந்தியாவினுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள் வருகின்றதா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதற்கான பதில் என்ன? அது சாத்தியப்பாடு என்ன? தெங்கோ எண்ணெய் தாங்கிகள் என்பது இந்தியா மிக நீண்ட கால திட்டம். ஆர்வம் ஆசையாக இருந்து வந்தது. நான் அறிய பிரேமதாச காலம் தொட்டு இந்தியாவின் கோரிக்கையாக இருந்து வந்தது. மைத்ரிபால சிறிசேனா ஆட்சியில் அந்த எண்ணெய் தாங்கிகள் இந்தியா கைப்பற்ற முயற்சி செய்த போது அப்போது பிரைம் மினிஸ்டர் இருந்த ரணில் விடல் கொஞ்சம் வலுவல் செய்திருந்தார். இப்போது இந்தியா மிகப்பெரிய வெற்றி கண்டது இந்த எண்ணெய் தாங்கி விடயத்திலே. நாங்க அடிக்கடி சொல்லுவேன், ஜேபி என்பது அப்போது இருந்து, அதாவது இந்த ஜேபி என்பது அப்போது இருந்து கடந்து வரும் வெறும் எம்பியாக அனுரவி இந்தியா டெல்லிக்கு அழைத்து பேசும் வரை இந்தியா எதிர்ப்பு கொள்கை தான் கொண்டவர்கள் தான். இப்போது அவர்களாலேயே கொடுக்க போகின்றோம் என்பது இந்தியாவின் மிகப்பெரிய வெற்றி. இவர் இந்த டெல்லிக்கு போறதுக்கு முன்பாக இவர் ஒரு இந்திய வெறுப்பு கொள்கை தான் கொண்டிருந்தார். அரகல்ல வந்தது போறது அமெரிக்கா தூதுவரை இரகசியமாக போய் பார்த்த பிற்பாடு, இரகசியமாக பலமுறை இந்தியா தூதுவரை பார்த்த பிற்பாடு இவர் கொள்கை நிறைய மாற்றம். அது கள்ளத்தனமா தான் போய் பார்த்தாரு. நான் தான் பிடிச்சி மோப்பம் விட்டது. அமெரிக்கா தூதுவரையும் கள்ளத்தனமா 2 தரம் போய் பார்த்தாரு. இந்திய தூதுவரை 3 தரம் கள்ளத்தனமா தான் பார்த்தாரு. ஆக இந்த விடயத்தை சாதித்த இலங்கைக்கான தூதுவர் சந்தோஷ் ஜா என்பது பாராட்டப்படலாம். பலர் சொன்னார்கள் திருமலையை அமெரிக்கா கைப்பற்ற போகின்றது. நான் தொடர்ந்து சொல்வது என்ன, இலங்கைக்கும் சீனாவுக்கு எதிரான நகர்வுகளை இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரே நேர்கோட்டு பாதையில் பயணித்து வருகின்றது என்று. பிரிங்கோவை அமெரிக்கா ஆசைப்பட்டால் தற்போது இந்த வீக்கில் இந்த ஆட்சியிடம் கைப்பற்றிக் கொள்ளலாம். இப்ப உள்ள வீக்கின் கவர்மெண்ட் பெற்றுக் கொள்ளலாம். தற்போது திருமலை சீனக்குடாவில் இருக்கின்ற 99 எண்ணெய் தாங்கிகளில் 61 தாங்கிகளை இந்திய கம்பெனிக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் இந்திய ஜனாதிபதி. அதற்கான பேச்சுவார்த்தை தற்போது இந்திய தரப்பால் பேசப்பட்டு வருகிறது. இந்தியாவை திருப்திப்படுத்த, இந்தியாவை அமைதிப்படுத்தும் நோக்கத்துடன் திருமலை எண்ணெய் குதங்களை இந்தியாவுக்கு கொடுக்க அனுர இணங்கி உள்ளார். ஆனால் விருப்பத்தின் பேரில் இல்லாவிட்டாலும் இந்தியாவை ஏதோ ஒரு வகையில் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற தேவை தங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக அவங்க அதை விரும்பி கொடுக்கல. அதுல மறுநோக்க நான் சொல்ல போறோம். ஒரு அச்சம் வந்துட்டு உங்களுக்கு, இந்தியாவை அனுசரித்து போகணும்னு நானும் கொடுத்தீங்க. அவளை கொடுத்த இனி ஒண்ணும் அவளுக்கு கொடுக்க போறல. கடைசியா கொடுத்த ஒரு நம்முடைய ஆவணத்துல அதுவும் உண்டு. இந்தியாவை நீங்க பாய்ச்சி கொள்ள கூடாது, உயிருக்கும் ஆபத்து, உங்களோட ஆட்சிக்கும் ஆபத்து அல்லா போல்ட்டா சொல்லியிருக்கிறார். எனவே அந்த அச்சம் போலுக்கு வந்துட்டு அதை நாங்க பின்னாடி சொல்ல போறோம். எனவே இந்த எண்ணெய் தாங்கி விடயத்துல இந்தியா ஃபுல்லா எடுத்திருக்கின்றால் அவங்க எண்ணெய் கப்பல்கள் பாக்குற ஊடாக சர்வீஸ் எல்லையை கூட எப்போதும் வரணும் போகணும். அப்ப ஒரு தொடர்பு இருக்க போகுது. அப்ப தொடர்பு இருக்கக்குள்ள அவங்களும் தன்னுடைய உளவு கப்பலை கூட அனுப்பல. அதான் கேட்க போறாங்க. இங்க இந்தியாவை இலங்கையை பொறுத்தவரை எடுப்பார் கைக்குள்ள ஆட்சி இது. இந்த ஆட்சி வீக்கின், அதாவது ஒரு ஆழமாக இவங்க படிச்சிருக்கலாம், இவங்க கலாநிதி வரையும் படிச்சிருக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் ஒரு ஆழமாக அரசியலை பத்தி சிந்திக்க சமூக இல்லை. அதை நான் பிடிச்சிட்டேன். போட வீக்க நான் பிடிச்சிட்டேன். இப்ப நானே சாதாரணமா போட வீக்க பிடிச்சேன்டா, இந்தியா எவ்வளவு பெரிய ராஜாங்கம் கொண்ட நாடு எவ்வளவு பிடிக்காம இருக்குமா? எனவே அது கிட்டத்தட்ட திருவண்ணாமலை பகுதி இந்தியாவோட கட்டுப்பாட்டுக்கு வந்த போல எடுத்துக்கொள்ளுங்க. நாங்க ஏற்கனவே சொல்லிதான் சம்பூருக்கு ஆசைப்படுது.
அப்ப எண்ணெய் குதாம் பண்ணி சீனா கூட எங்களுக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் கொண்ட தூரம் தான். எனவே சீன கூட குதங்கள் அங்க வருகின்ற போது நிச்சயமாக அது இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்கு வரும். இந்தியாவோட கப்பல் போக்குவரத்து வரப்போகுது. கிட்டத்தட்ட சீன கூட ஏர்போர்ட் கூட அவங்களுக்கு கிட்ட வந்த போலாம். எனவே மிக அதிகமான மோப்பத்தை இந்தியா பிடிக்கப்படும் என்பதை சொல்லுவோம். திருவண்ணாமலை கடல் பிரதேசம் இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்கு வந்தோம்னா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா டெல்லிக்கு சென்றார். மோடி அழைத்து அங்கு செங்கம்பள வரவேற்பு கொடுத்தது இந்தியா. அந்த செங்கம்பள வரவேற்போடு இந்தியாவுடன் அவர் ஒன்றித்து விட்டார் என்றுதான் பார்க்கப்பட்டது. இந்தியாவினுடைய செல்ல பிள்ளையாக மாறிவிட்டார் என்றுதான் இந்தியா நம்பியது, எதிர்பார்த்தது. ஆனால் அனுரகுமார திசாநாயக்கா சீனாவுக்கு சென்ற பொழுது மிக பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியாவை விட மிக பிரம்மாண்டமாக அந்த வரவேற்பு இருந்தது. நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்தோம் தொலைக்காட்சியில். இப்ப இந்திய தூதுவர் இவர் அனுரகுமார் திசாநாயக்கா சீனாவில் இருக்கும் பொழுது இந்திய தூதுவர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் நாமல் ராஜபக்ஷ எம்பி இவர்களை அழைத்து பேசியிருக்கின்றார் என்பது ஒரு ரகசிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. அந்த நகர்வு என்ன? உண்மைதான். அதாவது இந்த 2 சந்திப்புகளும் அனுர ஆட்சிக்கான ஒரு எச்சரிக்கை தான். நாங்கள் இலங்கைக்குள் மாற்று சக்திகளை உருவாக்குவோம். நான் ஏற்கனவே சொல்லியுள்ளேன், இந்தியா எந்த எல்லைக்கும் போகும். இந்தியாவை பகைத்து கொண்டு இந்த ஆட்சி ஒருபோது நகர முடியாது. பாருங்க, அவங்க அழகாக அவருக்கு உண்ண கொடுத்து இவ்வளவு எல்லாம் பண்ணி வரவேற்றாங்க. ஆனால் சீனாவில் அவர் இருக்கக்குள்ளேயே இங்க 2 பேரை கூப்பிட்டு பாக்குறோம் என்றால் இதை நம்ம மக்கள் கொஞ்சம் ஆழமா சிந்திங்க. இலங்கையின் பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் பிரச்சனைகள் குறித்து தாம் இருவரும் விரிவான விவாதங்களில் ஈடுபட்டதாக சஜித் பிரேமதாச அந்த சந்திப்புக்கு சொல்லுகின்றார். முற்றாக கடந்த புதன்கிழமை நாமல் எம்பியை சந்தித்து அழைத்து பேசியிருக்கிறார். அதாவது சஜித்துக்கு முன்னதாகவே நாமல் எம்பியை பற்றி பேசியிருக்கிறார். இலங்கையின் அபிவிருத்தி திட்டங்கள், முதலீடுகள், இலங்கையின் பொருளாதார மறுவளர்ச்சி உட்பட்ட பன்முகத்தன்மை கொண்ட இலங்கை இந்திய பிரச்சனைகள் குறித்து இதன் போது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக சந்தோஷா தெரிவிக்கின்றார். அவர்தான் எக்ஸாத்துல கூறுறாரு. இப்படி எல்லாம் சொல்லப்படுற. ஆனால் உண்மையில் நடந்தது என்ன? கோட்டையர் ஆட்சி நாம் சொல்லியிருந்தோம் அல்லவா, இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஒன்று டெல்லியில் நங்கூரமிட்டுள்ளது என்று. அதை இப்ப நாங்க புதுப்பிக்க போறோம். நான் இப்போது அந்த கருத்தை ரினிவல் செய்கின்றேன். இந்தியாவுக்கு அனுர அரசு தண்ணி காட்ட நினைத்தால் இந்தியா அனுராவுக்கு தண்ணி காட்டும். இந்தியாவின் வல்லமை ஆதிக்கம் தெரியாமல் இங்கு வாக்களித்த முஸ்லிம் மக்களை ஓரம் கட்டுப்போவது போன்று பொய்யை சொல்லி ஏமாற்ற முடியாது இந்தியாவை. அப்படி ஏமாந்து போய் இந்தியா ஒன்றும் ஏமாளி நாடும் அல்ல. சீனாவை நம்பிக்கொண்டு இந்தியாவை சிரித்து ஏமாற்ற பார்க்கின்றார் இந்த அனுர. சஜித் பிரேமதாச, நாமல் எம்பி இருவரையும் தனித்தனியாக சந்தித்து பேசியுள்ளார். அது ஒரு மிக ஒரு நகர்வு. அது மிக ஒரு இரட்சமா இருக்கப்ப அது மிக பொல்லாத நகர்வு. அது எதிர்வரும் லோக்கல் தேர்தலில் இந்த ஆட்சிக்கு எதிரான வாக்கு வேட்டையில் கொழும்பில் உள்ள திரைக்கதை வசனம் எழுதிவிட்டது. மஹிந்த ராஜபக்ஷ மிகவும் ரகசியமான முறையில் மைத்திரிபாலவை கொண்டு வருவதற்கு 5 வருடங்களுக்கு முன்னதாகவே காய் நகர்த்தியது இந்தியா. அடுத்த ஆட்சிக்காக காய் நகர்த்த போகின்றது இந்தியா. அடுத்த ஆட்சி என்பது பல்பக்க அணிகள், அதாவது அடுத்த ஆட்சி என்பது இப்பவே சொல்லிட்டாங்க இந்திய தரப்பால. அது ஒரு எல்லோரும், அதாவது சஜித் இருப்பார், சிலவல்ல நாமல்ல கட்சி இருப்பாங்க, தமிழ் கூட்டம் இருப்பாங்க, எல்லா தரப்பையும் கொண்டு ஒரு பல்பக்க வியாபாரம் கொண்டு பலர் உள்ளடக்கப்பட்ட ஒரு ஆட்சியைத்தான் அமைக்க போகுது. ஏன்னா இனிமேல் ஒரு பெரும்பான்மை கிடைக்க போறல, யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல. அதுக்கான வழிகோல் இந்தியா செய்ய போகுது. ரணில் இல்லாத இஎம்பியும் அந்த கூட்டணியில இருக்க போகின்றது. இந்த ஆட்சிக்கு மிக உன்னிப்பாக இந்தியா வருகின்றது. இப்ப இந்தியா பாருங்க எங்க இருக்குன்னு சொன்னால், இது ஒரு நகர்வங்கத்துக்கு அப்பால் இவங்க ஃபுல்லாக சீனா இது இந்தியாவுக்கு எதிராகத்தான் இவரை மாற்றி விட்டதா. அந்த இந்தியாவோட பார்வை என்னென்றால் சீனாவுக்கு எதிராகத்தான் இவர், அதாவது அங்க நல்ல கோடுஞ்சோடு தான் போட்டு போய்யாரு. இங்க ஒரு அதான் நல்லா பாருங்க நீங்க இந்த மக்கள். இவர் இந்தியாவுக்கு போகக்குள்ள ஒரு பௌத்தனாக ஒரு பௌத்த உடை தாங்கித்தான் போயிருந்தார், தேசிய உடையுடன். சீனாவுக்குள்ள ஃபுல்லா கோட்டுஞ்சூட்டு போயிடும். அந்த 2 உடையும் பாருங்க. இந்த சீனாவை எப்படி கையாளாரு, இந்தியாவை கையாளாரு. அப்ப ஒரு வெள்ளைக்கார கோலம், அதாவது மேற்கு நாடுகளின் கோலத்தோட சைனாக்குள்ள இருக்கிறாரு. நான் பௌத்தன், இந்தியாவுக்கு இப்படித்தான் அமர்வு போறாரு. பாருங்க இதுல வித்தியாசத்தை. எனவே இதுல ஏகப்பட்ட விடயங்கள் இருக்குது. நாம் பல விடயம் சொல்லாவிட்டாலும்
ஒரு நாங்க இந்த ஆட்சி மாற்றம் கொண்டு சொன்னாரு இந்தியா போயிட்டு வந்துட்டு அடுத்த ஆட்சி நாங்க வருவோம். அது என்ன கதை? அது மட்டும் இல்லை. இப்ப ஒண்ணு பாருங்க, உலகாலமும் சும்மா இருந்த அந்த மொட்டு காட்சி எப்படி கிளம்புது பாத்தீங்களா? இப்ப இந்திய தூதுவரை வந்து சந்தித்த பிற்பாடு நாமல் கிளம்புகின்றார். நாமல் மட்டுமில்ல, ஜோன்ஸ்டன் பெர்னாண்டும் கிளம்பிட்டார். அப்ப பாருங்க, சும்மா காத்து போய் கிடந்த இந்த பாட்டிகள்லாம் அந்த சரியா காத்தடிச்சு எழுப்பின மாதிரி எழும்பு. எனவே இந்தியாவோட ஒரு உந்துதல் இல்லாம இந்த மொட்டு காட்சியில் எழும்பல. இந்தியா மொட்டு காட்சி ஆதரவு இல்லை. இவங்களுக்கு ஒரு பாடம் போட்டும் பண்ணால் எல்லாரையும் சேர்க்கணும், எல்லா எதிர்காட்சியும் சேர்க்கணும். அந்த ஒரு நகரத்தான் இந்தியா செய்ய போகிறது. இது போல காலம் பதில் சொல்லுங்க. இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது இலங்கையினுடைய பொருளாதார முன்னேற்றம், அபிவிருத்தி, முதலீடுகள் மற்றும் அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியுள்ளதாக சஜித் பிரேமதாசாவும் சொல்கின்றார். அதே போன்று நாமல் ராஜபக்ஷ எம்பியும் பேசியிருக்கின்றார். உண்மையில் ஏன் இவர்களோடு இவ்வளவு முக்கியமான பேச்சுவார்த்தைகளை இந்தியா நடத்த வேண்டும், இந்திய தூதுவர் நடத்த வேண்டும்? உண்மைதான். பாருங்க, ஒரு நாட்டு பொருளாதார முன்னேற்ற, முதலீடுகள், அரசியல் விவகாரங்கள் பற்றி ஆளும் தரப்பை கொண்ட ஜனாதிபதி இல்லாட்டி பெருமிச்சு தானே பேசணும். அப்ப அதை போட்டு பேசக்கூடிய நடைமுறை, அதாவது நடைமுறை சாத்தியம் தானே. ஒரு நாட்டு உயர்மட்டம், ஜனாதிபதி, பிரதமர், பெருமிச்சு என்பதை ஒரு தூதுவர் நிறுவனம். இது ஒன்றுமில்லாம காத்து போன பஸ் கிட்ட போய் என்னத்தை பேச போறாங்க? மக்களால் தோக்கடிக்கப்பட்டது சஜித், மக்களால் தோக்கடிக்கப்பட்டது ஒட்டுமொத்த மொட்டு காட்சி. இவங்ககிட்ட பேசி என்னத்தை காண போறாங்க? அது பொய். அதுவல்ல, இந்த லோக்கல் பொடிக்குள்ள இவங்க எந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னும் சந்திப்பு இருக்குது. அதாவது இந்த மொட்டு காட்சி தேசிய ரீதியாக கிடைக்கப்பட்ட ஒரு கொஞ்சம் வந்து நாமல் இந்திய தூதுவருக்கு பேச வேண்டிய தேவை இந்த இவங்கள்ட்ட. இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் இந்திய ஆசைப்பட சஜித் தான் வெற்றி பெற வேண்டும், முடியவில்லை. ஆனால் வருகின்ற லோக்கல் பொடி தேர்தலில் சஜித் அணியும் மொட்டு அணியும் ஜேவிபிக்கு ஒரு குறைந்தது ஒரு 10-15 லட்சம் வாக்குகளை குறைக்க வேண்டும். இந்த ஜேவிபி நகர்ந்த அரசாங்கத்துக்கு எதிராக இந்தியா களமிறங்கிருக்கு. அந்த ஒரு 10-15 லட்சம் வாக்குகளை பறிக்க வேண்டும் என்ற அசைன்மெண்ட் தான் இருவருக்கும் வழங்கப்பட்டிருக்குது. அது விரைவில் வழங்கணும். அந்த வகையில் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜேவிபி அணி கடந்த பொது தேர்தலில் பெற்ற மொத்த வாக்கு வங்கியில் இருந்து 10-12 லட்சம் குறையும் பார்க்கன்னு அதைத்தான் நான் அடிச்சு சொல்லியிருந்தேன். எனவே அனுர டீம் சீனாவில் இருக்கும்போது இந்த இருவர் இந்திய தூதுவர் சந்தித்த விடயமானது அனுர அரசுக்கு ஒரு பகிரங்கமாக விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தான் நான் சொல்லுவேன். ஆனாலும் அந்த எச்சரிக்கை அனுர அரசும் அதை புரிஞ்சுட்டாங்க. அவங்களும் அதை புரிஞ்சு கொண்டுதான் இந்தியாவை திருப்திப்படுத்த வேண்டும் எண்ணக்குறவங்களை கொடுத்திருக்கிறாங்க. அவங்களோட இந்தியாவோட நகரும் அவங்களுக்கு பிடிச்சி பிரச்சனை சொன்னால், இந்த அரசியல் ரீதியாக ரணில போல அல்லது இன்னும் கொஞ்சம் சந்திரிக்கா போல கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கிற தன்மை இந்த அரசு கிட்ட இல்ல. இவங்களுக்கு இவங்களோட குறியெல்லாம் வந்துகிட்டு இந்த ஆட்சிக்கு அடுத்த கட்டமாக நாங்க எங்களை எப்படி பாதுகாக்கலாம், மக்களை நாங்க எப்படி கொஞ்சம் போலி வேஷம் போடலாம், இந்த சிறுபான்மை எம்பை நெசுக்கலாம் பாக்குறாங்க. உங்களோட தலைக்கு மேலே இந்தியா கொண்டு வர கத்தியை பத்தி நீங்க என்ன பிடிக்கல, நாங்க எங்களுக்கு சொல்லவும் மாட்டோம். எங்க எது கேட்டாங்க நாங்க வேலை சந்திக்க போறோம் இல்லையே. எனவே இந்த ஆட்சிக்கு ஒரு சாவும் அணி அடிக்க இல்லாட்டி சங்குது இந்தியா எந்த வகையிலும் எந்த எல்லைக்கும் செல்லும், இந்தியாவை திருப்திப்படாத வரைக்கும். இந்தியாவை திருப்திப்பட்டது போனால் நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்தியாவே அங்க திருப்திப்பட மாட்டேன். சீனா மிகப்பெரிய முதலீடு எல்லாம் பண்ண போகுது. இப்ப நாங்க இன்னும் ஒரு அறைகோள் சொல்லுகின்றோம், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்ல ஒரு உறவு இல்லை. இந்த வாய்ப்பை தமிழ் மக்கள் மிக அதிகமாக பயன்படுத்த வேணும். ஏனெனில் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஒரு 2 மாதம் முன்பு நாங்க அமெரிக்க பக்கம் நாங்க நிக்கணும். இப்ப அதற்கான வாய்ப்பு ரம் மூலமாக வந்திருக்குது. எனவே தமிழ் மக்கள் மிக அதிகமாக நாங்க அந்த பக்கம் நிக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. நல்லது. ஆய்வாளர் நிலாம்தீன் அவர்களே, இவ்வளவு நேரமும் இலங்கையினுடைய அரசியல், ஜேவிபியினுடைய அரசியல் நிலவரங்கள் மற்றும் இந்தியாவுக்கும் ஜேவிபிக்குமான உறவு நிலை இப்பொழுது எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாகவும் இன்னும் பல அரசியல் விடயங்கள் தொடர்பாகவும் பேசினோம். மிக நன்றி. மற்றும் ஒரு தராசு மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி உங்களுக்கு. நன்றி நேர்களே, நன்றி.